இருந்து நம்மோடு இணைக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு நத்தம் விஸ்வநாதன். வணக்கம் சார். வணக்கம்மா. நத்தம் தொகுதியில இதுவரைக்கும் 5 முறை ஜெயிச்சிருக்கீங்க. இந்த முறை உங்களுக்கு சவாலா இருக்கிறது என்னென்ன, சாதகமா இருக்கிறது என்னென்ன? எனக்கு சவாலே ஒண்ணும் இல்ல. சாதகமா இருக்கிறது மக்கள், சவாலா இருக்கிறது ஒண்ணுமே இல்ல. வீண் விளம்பரங்கள், எதிர்கட்சியினுடைய பொய் பிரச்சாரம், அது ஒண்ணும் இல்லை. இங்க மக்கள் எப்பொழுதும் போல் நமக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல எந்த தப்பு, எந்த இதுவும் இல்லை. இங்கே போடுகின்ற வேட்பாளர், எதிர்த்து போடுகின்ற வேட்பாளர், போட்டியிடுகின்ற வேட்பாளர் இந்த தொகுதியைச் சேர்ந்தவரே இல்லை. அதுதான் சாதகமானது. அது மட்டும் இல்ல, வேற தொகுதியைச் சேர்ந்தவராலும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவரே இல்லை. எங்கேயோ இருந்து இங்கே வர்றாரு, எந்த ஊருன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் திடீரென்று இங்கே அரசியல், இதற்கு முன்பு அவரை பற்றி இந்த எனக்கே தெரியலைன்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? அரசியல்வாதிகளுக்கே அவர் யார் என்று தெரியவில்லை, இந்த மக்களுக்கு யார் என்று தெரியவில்லை. திடீரென்று ஏதோ களத்தில் இங்கே வாக்கி கேட்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர விரும்புவர், இங்கே மக்கள் ஓட்டு கேட்கிறது முன்னால அவர் என்ன சொல்லணும்? இந்த தொகுதிக்கு பணியாற்றி இருக்க வேண்டும், ஏதாவது களப்பணியாற்றி இருக்க வேண்டும், அல்லது இந்த தொகுதியினுடைய மக்களுக்காக பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கணும், அல்லது வாதாடி இருக்கணும், அல்லது இந்த களத்தில் இறங்கி போராடி இருக்கணும். இந்த பிரச்சனைகளுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்றே தெரியாமல், மக்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவை, ஒவ்வொரு ஊருடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை, ஆகிய இந்த தொகுதியினுடைய எல்லை எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது கூட என்று தெரியாது. இப்படி எதையுமே தெரியாத, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏதோ திடீரென்று இங்கே ஓட்டு கேட்டுக் கொண்டு இருக்கிறார். அவரை மக்கள் அடையாளம் கொண்டு விட்டார்கள், மக்களும் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆகவே இந்த தேர்தல் வந்தவொடனே வரைக்கும் என்னை சுற்றிக்கிட்டு திரிவார். தேர்தல் முடிஞ்சோன்னா அவர் மாவட்டத்துக்கு போயிடுவார். அவரை எங்கே போய் பார்க்கறது? ஜனங்கள் மக்கள் வெற்றி பெற சட்டமன்ற உறுப்பினரை பார்க்கணும்னு சொன்னால் எங்கே ஒன்று, நான் இந்த மண்ணுக்குள், இந்த மண்ணிலேயே வசிக்கிறவன், இந்த மண்ணின் மைந்தன், இந்த தொகுதியை சேர்ந்தவன். எனக்கு நாங்கள் இன்றைக்கு நேற்றைக்குள்ள ஒரு அரை நூற்றாண்டு காலமாக இந்த தொகுதி மக்களோடு மக்களாக வாழ்ந்து அந்த மக்களுக்கு பணியாற்றி வருகிறேன். அது எனக்கு பிளஸ் பாயிண்ட். ஓகே, அப்ப 1999ல இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. ஆனா 2016ல ஒரு பீரியட் நான் போட்டியிடவே இல்லை இந்த தொகுதியில. அப்ப அந்த ஒரு அப்பொழுது நான் ஒரே ஒரு முறை ஆத்தூர் தொகுதியில தொகுதி மாறி போட்டியிட்ட, எங்களுடைய உள்கட்சி பிரச்சனையால் தொகுதி மாறி அங்கே போட்டிவிட்டதன் விளைவாக அந்த ஊர்ல நான் இங்கே இல்லை, தொடர்ந்து அந்த நத்தம் தொகுதியை பொறுத்தளவில் 5 முறையும் நான் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறேன். எதுவும் பின்னடைவு இல்லை. சரி, இப்போ புதியவர் இருக்காரு வேட்பாளர் அப்படின்னு திமுக கூட்டணி வேட்பாளரை சொல்றீங்க. இப்போ மற்றவங்க தாவேக்கா புதுசா வந்திருக்காங்க, அவங்க உங்களுக்கு சவாலா இருப்பாங்களா? இளைஞர்களோட வாக்குகளை கவர்வாங்களா? மக்கள் மத்தியிலே போய் சென்றடையவில்லை, அந்த வேட்பாளர்களே இன்னும் போய் ரீச் ஆகல. அந்த அளவிற்கு அவர்கள் சவாலாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு போட்டியாளர்களும் இல்லை. அந்த அளவு அவங்களாம் சாதாரண அவர்கள் போட்டியாளர்களில் ஒருவர், அவ்வளவுதான். அதிமுகவுக்கான ஆதரவு என்பது நிறைய இருக்கு. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது ஒரு தயக்கம் மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்ற கருத்து சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி தோழர்கள் நல்ல தீவிரமா வேலை செய்யறாங்க, நல்ல கூட்டணியில ஆர்வமாகவும் வேலை பார்க்கறாங்க. நம்ம இந்த கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும், திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து தோழமை கட்சியினர் இங்கே பணியாற்றுகிறார்கள். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு திரு EPS சொல்லி இருந்தாரு. இப்போ அமைந்திருக்க கூட்டணி ஒரு முழுமையாக உருவாகல, மெகா கூட்டணியா உருவாகல என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதை பத்தி உங்க பார்வை என்ன? மெகா கூட்டணியை ஏன் அமைக்கல? அருமையான எல்லா கூட்டணி, மெகா கூட்டணியில் பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி இங்கே இடம்பெற்றிருக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்திருக்கு, இவர் தினகரன் தலைமையில், இவர் ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையில் இருக்கிற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்திருக்குது. அதே மாதிரி இங்கே எண்ணற்ற சின்ன சின்ன கட்சிகள், எல்லா கட்சிகளும், அதே மாதிரி இங்கே புதிய நீதி கட்சி, இப்படி எல்லா கிட்டத்தட்ட 13 கட்சி தமாக இருக்கு. 13 கட்சிக்கு 13க்கு மேல சின்ன கட்சிகள்லாம் இடம் பெற்றிருக்கு. அது மெகா கூட்டணி தான். கூட்டணியில
கூட்டணியில வந்த மெகா கூட்டணிக்கு வேற என்ன விளக்கம்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்ந்திருக்காங்க. ஆனா அதிமுகல இருந்து பிரிந்து போன எல்லாரும் வந்து சேரலையே அப்படிங்கறதுல அது முழுமை பெறலன்ற கருத்து வருது. எந்த வந்தாலும் அரசியல் இயக்கத்துல ஒன்னு யாராச்சும் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு அதிருப்தி இருக்க, ஒரு கட்சியை சேர்ந்தவருக்கு அவ்வளவு பேரும் இன்றைக்கு முழுமையாக இருப்பார்கள். ஏதாச்சும் ஒன்று அது நெக்லிஜிபிள் ஸ்ட்ரென்த், அதாவது அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு ஸ்ட்ரென்த் இல்லை. நீங்க சொல்றது வந்து ஓபிஎஸ் சசிகலாவையும் சொல்றீங்க. அவங்கெல்லாம் 1% வாக்காளர் கூட வாக்கு கூட இல்லாதவங்க. அவங்களால என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? ஆகவே நாங்களே அவ்வளவு அந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கும் மக்களுடைய தாக்கம் இருந்தால் நாங்கள் அதிமுகவிலேயே தக்க வச்சிருப்போங்க. அதனால இங்கே வந்து அவர்களுக்கு அந்த எந்த மக்கள் மத்தியிலும் மரியாதை இல்லை, இங்கே பொதுவெளியிலும் அவர்களுக்கென்று ஒரு நற்பெயரும் இல்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொண்டர்கள் அனைவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய விசுவாசிகள் அத்தனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அருமையின் எடப்பாடியார் தலைமையின் கீழ் இந்த இரட்டை இலை சின்னம் இருக்கிற இந்த இயக்கத்தில் தான் இருக்கிறார்கள். இறுதியாக ஒரு 2 கேள்வி. இப்போ சசிகலா ஓபிஎஸ் தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாங்கன்னு சொல்றாங்க, குறிப்பா அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அவங்களோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இங்க தென் மாவட்டம் என்று பிரித்து அவர்களா ஒரு கற்பனையாக, அதாவது மக்களை திசை திருப்புவதற்காக அவர்களுக்கு தென் மாவட்டத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் சொல்றதெல்லாம் தென் மாவட்டத்திலையும் ஏற்படுத்த முடியாது, வட மாவட்டத்திலும் ஏற்படுத்த முடியாது, மத்திய மாவட்டத்திலும் ஏற்படுத்த முடியாது, கிழக்கு மாவட்டத்தில் எந்த ஓபிஎஸ் தனியாக ஒரு திமுகவிலேயே போய் சேர்ந்துட்டாரு. ஆக அவரவர் தனியாக இருக்கிற இன்னைக்கு சசிகலா சும்மா பூச்சாண்டி காட்டுறதுக்காக பாரு நானும் அரசியல் களத்தில் இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்காக அந்த அம்மா இருக்குது. எந்த இடத்துலையும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. திமுக அதிமுக பற்றி விமர்சிக்கும் போது அடிமையாக இருக்காங்க அதிமுகவை பாஜக விழுங்கிடுவாங்கன்னு விமர்சிக்கிறாரு. அடிமையா இருக்குன்னு சொன்னா திமுக தான் பல இன்றைக்கு அடிமையா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் மத்திய அரசு மட்டும் இல்ல, எந்த இதுக்கும் எதையும் பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் பயப்படாமல் தனியாக தனக்கென்று எங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று தனி கொள்கை இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது, மக்கள் மத்தியிலே ஒரு மரியாதை இருக்கிறது. ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆளுங்கட்சியாக இருந்து மக்களுக்கு பணி செய்த ஒரு இயக்கம். அதில் போய் யாருக்கு யார் அடிமையாக இருக்க முடியும்? மிகப்பெரிய ஒரு இயக்கம். இந்த தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் திமுக கூட ஆட்சி 32 ஆண்டு காலம் ஏறத்தாழ இது ஆட்சியில் இருக்க கட்சி. அந்த இவ்வளவு பெரிய இயக்கம் யாருக்கு பயப்படணும், எதுக்கு? இதையெல்லாம் விட்டுக்கெடுத்து திமுகவினர் இங்கே திட்டமிட்டு செய்கின்ற பொய் பிரச்சாரம், அதுல ஒண்ணும் இல்லை. இப்போ களத்துக்கு வந்த விஜய் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, அதிமுகவை மற்றும் பலர் அவர் சினிமாக்காரர். அப்படிதான் சினிமாவில இருக்க என்ன சினிமா மாயை விட்டு அவர் வெளியே வரல. இன்னும் அவருக்கு இன்னும் நடைமுறை அரசியலும் தெரியவில்லை. அவருக்கு உண்மை நிலவரமும் அவருக்கு யாரும் சொல்லவில்லை. இந்த என்ன இன்னும் இந்த மாய உலகத்திலேயே இருக்கிறார். பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லை. அப்படி இருந்திருந்தால் அரசியல் களத்தில் யதார்த்தமான உண்மை எது என்பது அவருக்கு இன்னும் பிடிபடவில்லை. இந்த தேர்தல் முடிந்ததற்கு பின்பு அவர் அரசியல் களத்தில் நீடிப்பாரா என்பதை பொறுத்து அதையே சொல்ல முடியாது. அவர் போய் எங்களுக்கு அவருக்கு தான் போட்டின்னு சொன்னால் அதெல்லாம் சும்மா விளம்பரத்துக்காக மக்களை திசை திருப்பதற்காக பேசுற பேச்சு. அதை இன்றைக்கு யாரும் மக்களே பொருட்படுத்தலாம். இப்போ நாம் தமிழர் சீமா 4 முனை போட்டியை உருவாக்குறாருன்றாங்க, அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? அது அவர் சீமான் எப்போதுமே தனியாக தான் நிற்பாரு. அவருக்கு நிற்கிறாரு, அதை பற்றி யாரும் கவலைப்படுறதும் இல்லை. அப்படியே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஓட்டை வாங்கிக்கிட்டு எனக்கு ஆதரவு இருக்குன்னா அவருடைய பாணி. அது ஏன் இப்படி தனியாக போடுறாரு, அதில் என்ன ஆதாயம் அடைகிறாரு, என்ன பலனடைகிறாருங்கிறது அது அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அது அவருடைய விருப்பம். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றிமா, நன்றி.